ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 3 பேங்க்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ் பேங்க் அண்ட் ஐடிபிஐ பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குங்கிறத ஆல்ரெடி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது தவிர நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் ஃபர்தர் டவுன்ஃபால் இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நான் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேங்கிறத உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஷார்ட்டாக என்ன காரணங்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்கோட பிஸ்னஸ் அப்டேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்க இந்த குவார்ட்டரில் ஒரு மியூட்டடான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரில் ஆப்வியஸாக டிக்ளைன் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சுமாரான இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நெட் அட்வான்சஸ் வந்து லாஸ்ட் இயர் March 31 அப்போது 3,45,019 crores இருந்தது. இப்போது 3,15,154 crores கம்மியாக இருக்குது. 8.7% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 0.8% வந்து டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. டெபாசிட்ஸ் லாஸ்ட் இயர் March 31 அப்போ 4,10,862 crores இருந்தது. இப்போ 4,178 crores அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2.6% இயர் ஆன் இயர் டிக்ளைனும் 1.6% குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிச்சிருக்காங்க. 3,93,000 4 lakh அவங்களோட டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது. காசா ரேஷியோவும் 32.8% 31.3% இயர் ஆன் இயரில் டிக்ளைன் காமிச்சிருந்தாலும் 30.2 சீக்வன்ஷியலாக அவங்க 31.3%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ஒரு டீசெண்டான அப் மூவ் நம்மளுக்கு தெரியுது இன் டர்ம்ஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி இன் டெபாசிட்ஸ் அண்ட் காசா. நெட் அட்வான்சஸில் அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக லென் பண்ண போகிறதா மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க கேர்ஃபுல்லாக லென் பண்ணுற காரணத்தினால அவங்க அட்வான்சஸ் பெரிய லெவலில் க்ரோ ஆகலை. ரீட்டைல் டெபாசிட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அமௌண்டட் டு 1,91,276 crores as of March 31, 2026 அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. March 31, 2025 அப்போது 1,85,180 crores இருந்தது. ஸோ அவங்க அதிகமான டெபாசிட்ஸ் ஃப்ரம் ரீட்டைல் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸை எடுத்திருக்காங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் ரீட்டைல் டெபாசிட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரீட்டைல் டெபாசிட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற பேங்க்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பேசியிருக்கோம். ரீட்டைல் டெபாசிட்ஸ் தான் பேங்க்கில் அதிக ட்ரஸ்ட் இருக்குங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரீட்டைல் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் காசா ரேஷியோ பெட்டராக இருக்கோ, கண்டிப்பாக அந்த பேங்க் லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்ம மைண்டில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இண்டஸ்இண்ட் பேங்க் இஸ் ஸ்டில் கோயிங் த்ரூ அ ரீஸ்ட்ரக்சரிங் ஃபேஸ். இது ஒரு டர்ன் அரவுண்ட் பிளேவாக நம்ம பார்க்கும்போது இந்த குவார்ட்டர்லையோ அடுத்த குவார்ட்டர்லையோ நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ்லையோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸாக க்ரோத்தை காட்டுவாங்கலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி எதிர்பார்த்தோன்னா நம்ம இந்த பேங்க்கில் இன்வெஸ்டாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் த ஃப்ராட் இஷ்யூ. அந்த ஃப்ராட் இஷ்யூ நடந்தோன்னே இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு சூப்பரான பேங்க்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் இவங்க மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புது மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்தோன்னே கண்டிப்பாக இந்த பேங்க் இங்கேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ரீஸ்ட்ரக்சரிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கன்னு மார்க்கெட்டுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, புது மேனேஜ்மெண்ட் டீம் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேங்க் ஒரு மீடியம் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் 12 to 18 months இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. பட் there is definitely a lot of risk in this bank. நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸை எடுங்க. இப்போ எஸ் பேங்கோட அப்டேட் பார்க்கலாம். அவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 2,72,455 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது 5.8% க்ரோத்தும், இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 10.7% க்ரோத்தும் காமிச்சிருக்காங்க. டெபாசிட்ஸ் பார்க்கலாம். அதில் டோட்டல் டெபாசிட்ஸ் 3,18,970 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 9% குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் 12.1% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. காசாலையும் 12.5% குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் 14.9% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. 111,960 crores அவங்களோட காசா டெபாசிட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க காசா ரேஷியோ இன்க்ளூடிங் சிடிஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் பார்க்கும்போது 35.1% இருக்குது. இது ஓரளவுக்கு ரீசனபிளான ரேஷியோங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களோட கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 85.4% இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வே பெட்டராக இருக்குது. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 119% இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரொவிஷனல் நம்பர்ஸ் தான். நம்ம ஏற்கனவே சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி, இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இது எல்லாமே ப்ரொவிஷனல் நம்பர்ஸ் தான். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி நம்மளால் எந்த காலுமே கான்க்ரீட்டாக எடுக்கவே முடியாது. வி நீட் டு வெயிட் ஃபார் த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். பட் திஸ் வில் கிவ் அஸ் அ கிளியர் ஐடியா இந்த பேங்க் எப்படி இந்த குவார்ட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன எதிர்பார்க்கலாங்கிற லெவலுக்கு நம்ம இது மூலிமா புரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தான் இருக்குது. ஐடிபிஐ பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் விட்டுரும், டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மட்டும் தனித்தனியாக பார்த்துடலாம். அவங்க டோட்டல் டெபாசிட்ஸ் 3,10,294 crores லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த இயரில் அவங்க ரிப்போர்ட் பண்ண ப்ரொவிஷனல் நம்பர்ஸ் 3,46,998 crores. ஸோ 12%
இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. காசா மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா 7% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. 1,54,873 crores இருக்குது. அவங்களோட காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3,46/1,50 சம்வேர் அரௌண்ட் த 35 to 40% மார்க் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல காசா ரேஷியோ தான். நெட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 2,18,399 2,53,000 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 16% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஐடிபிஐ பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் ஐடிபிஐ பேங்க்கில் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஐடிபிஐ பேங்கோ, எஸ் பேங்கோ இல்லை இண்டஸ்இண்ட் பேங்கோ ஹோல்ட் பண்ணுறீங்களா, என்ன காரணங்களுக்காக ஹோல்ட் பண்ணுறீங்கிறத முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். என்னோட பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டு பற்றி சில விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் மதுசூதன் கேலா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மது கேலா ஆஸ் அன் இன்வெஸ்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட ஜேர்னியை நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அவரோட இன்சைட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் ரீசெண்டாக கோல்டு பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஈக்விட்டியில் தான் இப்போ நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கோல்டு ஆஸ் அன் அசட் கிளாஸாகவே யாரும் மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கு அவர் எப்படி ரிப்ளை பண்ணுறாருங்கிறத முதல்ல அவர் வாயிலேருந்தே கேட்போம். Actually, gold is a multiple time bigger asset class in India. Whether even though by default it has happened over the years, but if you look at the size of gold holdings today in India, it will be close to $4 to $5 trillion because it used to be $1.5 trillion at COVID time, and from there the gold prices have gone up 3x. Forget the incremental accumulation. So it's like $4 to $5 trillion in size. The size of the equity holding will be maybe a few percentage point. But as he was saying, that may have happened by default. Over the years, the household believed in saving in the form of gold. So, but equity is not as big an asset class as it looks like, because in the recent times we have seen surge of this SIP. So it looks like disproportionate money has gone into equity. But if you still look at it, real estate, gold, and fixed income, it still remains in absolute terms very large asset classes in India as compared with equity. ஸோ அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்தியன்ஸ் ஆர் அக்கஸ்டம் டு பையிங் கோல்டு. அது ஒரு சேஃப்டி ஹேவனாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்லையோ கோல்டை வாங்குறது வந்து நம்ம ஒரு ஹேபிட்டாகவே ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறது அவர் சொன்னார். கோல்டை வந்து ஒரு அசட் கிளாஸாக மதிக்கிறது இல்லை, கோல்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற சில பேருக்கு அவர் சில கவுண்டர் பாயிண்ட்ஸை கொடுத்துருந்தாரு. யூஸ்வலாக கோல்டு எப்போவுமே வாங்குறவங்க, ஹேபிச்சுவலாக வாங்குறவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. பட் பீக்கில் இருக்கும்போது நிறைய பேர் துரத்திக்கிட்டே போய் வாங்குவாங்க. இனிமேல் நம்மளால் கோல்டு வாங்காமல் போயிடுமோ, கோல்டு கீழே இறங்காமல் போயிடுமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில். இது கோல்டுக்கு மட்டும் இல்லை, எனி அசட் கிளாஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் சேஸ் பண்ணி போய் வாங்கும். கோல்டோட வேல்யூ ஏறினதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இனிமேல் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு என்ன காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் வாயிலேருந்து என்னங்கிறத கேட்போம். The last 3-4 years, gold went up not because of only geopolitics or not because of the war. It went up because all central bank and all the governments were buying big time gold. And I would say the recent move in gold, in spite of war, logically the gold prices should have gone up, right? But everywhere there is a squeeze. The ability of central bank, the money is going to spend somewhere else. So their ability to put more incremental dollar in gold has diminished somewhat in the last 2 months. And maybe, who knows, some of them may be liquidating also gold to face up this to the crisis. And that possibly explains... Yeah, Russia has been selling some gold. That possibly explains the move in the gold. இது நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி கோல்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னது தான். அவரும் கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான் சொல்கிறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக வந்து எஸ்பெஷலி சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் கோல்டு அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இனிமேல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டை வெளியில் கொண்டு வருவாங்கங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ரீசெண்டாக டர்க்கியில் நடந்தது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க கிட்டத்தட்ட 120-130 tons ஆஃப் கோல்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல டாலர்ஸை விற்றாங்க, அப்புறம் கோல்டை விற்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கரன்சி கிரைசிஸ் இருந்தது. இந்தியாவில் இப்போ டாலர்ஸை விற்றுக்கிட்டே இருக்காங்க, இந்தியன் ருப்பியை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்தியன் ருப்பியை அவங்க பெருசாக விழாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக கோல்டை ரஷ்யா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த வார்லேருந்து அவங்க எக்கனாமியை மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதுக்கோ, இந்த வாரில் இம்பேக்ட் ஆன கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண அசட்ஸை விற்றுட்டு தான் மறுபடியும் அவங்க டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க்ஸ் இன் த குளோப் விற்க ஆரம்பிப்பாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மதுசூதன் கேலாவும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோல்டு இங்கேருந்து ஆல் டைமே அடிக்காது, மறுபடியும் இங்கேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நான் சொல்ல வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாங் டேர்ம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கோல்டு வந்து ஆப்வியஸாக ஈக்விட்டிஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். பட் இன் அ லாங் டேர்ம் ஈக்விட்டிஸ் will ஆல்வேஸ் அவுட் பர்ஃபார்ம் கோல்டுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இங்கேருந்து கண்டிப்பாக கோல்டு won't அவுட் பர்ஃபார்ம் ஈக்விட்டிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்களோட ஆர்குமெண்ட்ஸை வச்சிங்கன்னா நம்ம ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஸோ கோல்டு அண்ட் ஈக்விட்டியில் எது அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஈக்விட்டியில் அவுட் பர்ஃபார்ம் as long as you're picking the right companies. நீங்கள் ஒரு ஸ்டாக் பிக்கராக இருந்தீங்கன்னா கரெக்டான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஈக்விட்டியில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. இல்லை நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பாசிவ் இன்வெஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் மோஸ்ட் ப்ராபபிலி யூ வில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. பட் நீங்கள் தப்பான கம்பெனியில் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரீங்க, ஒரு காலத்தில் இது கண்டிப்பாக ரிவைவ் ஆகும்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தென் மோஸ்ட் ப்ராபபிலி கோல்டு வில் அவுட் பர்ஃபார்ம். நீங்கள் கோல்டில் அதிக வெயிட்டேஜ் வச்சுருக்கீங்களா, இல்லை கோல்டில் உங்கள் அசெட் அலோகேஷன் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்னோட பை லிஸ்ட்டில் என்னோட பர்ச்சேஸஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் பெரிய ட்விஸ்ட்லாம் ஒன்று மேலே நான் எப்போவுமே வாங்கிட்டு இருக்கிற கம்பெனிஸ் தான் வாங்க போகிறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். நல்ல அட்ராக்டிவான ரேஞ்சில் இருக்குது. 15% டிஸ்கவுண்ட் டு தேர் ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸில் இருக்குது. இந்த ப்ரொமோட்டர்ஸ் பெரும்பான்மையான பணத்தை உள்ளே கொட்டியிருக்காங்க. அதர் இன்வெஸ்டர்ஸ் $230 per ஷேருங்கிற ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி அதனால் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொல்லலை. மைக்ரோ ஃபினான்ஸில் ரிவைவல் க்ளீனாக தெரியுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கமெண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அதர் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் என்பிஎஃப்சிஸோட கமெண்ட்ரியாக இருக்கட்டும், மைக்ரோ ஃபினான்ஸ் ஆஸ் அன் என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் ரிவைவிங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். அதுக்கான சயின்ஸும் தெரியுது. அப்படி ரெக்கவர் ஆகும்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி will definitely பெர்ஃபார்ம் வெல்லுங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இஸ் டெஃபினெட்லி ஆன் மை பர்ச்சேஸ் லிஸ்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் டெஃபினெட்லி ஆன் மை பர்ச்சேஸ் லிஸ்ட். அப்பேசிங்கான அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்டிப்பாக லாங் டேர்மில் டீசெண்டான காம்பவுண்டராக இருப்பாங்க, நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ப்ளஸ் ஐடிசி ஆல்சோ இந்த 2 லார்ஜ் கேப்பும் என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குங்க நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எஸ்பெஷலி பிகாஸ் ஐம் பையிங் தம் ஆஃப்டர் தேவ் ஹேட் அ ஹியூஜ் ஃபால். நான் இதை பீக்லேருந்தே வாங்கிக்கிட்டே வந்தேன்னா ஆப்வியஸாக என் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் டம்பிளாக இருக்கும். நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இப்போ பெரிய ஃபால் விழுந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் இதை பற்றி பெசிமிஸ்ட்டாக தான் பேசியிருக்கேன். ரெகுலராக இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்புறம் கேபிஐடி டெக்னாலஜிஸ் இது ரீசெண்டாக என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணதான். நான் அரௌண்ட் 640-650 rupeesல வந்து என்ட்ராக இருந்தேன். பட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டர் பொசிஷன். நான் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் அதிக ஸ்டேக் எடுக்க போகிறேன். பட் ஒன்லி இஃப் இட் இஸ் விதின் மை கம்ஃபர்ட் ஜோன். இப்போ கூட கேபிஐடி ஓரளவுக்கு அட்ராக்டிவான ஜோனில் தான் இருக்குது. பட் நான் ரொம்ப ஹரீடாக பர்ச்சேஸ் பண்ண போதில்லை. இஃப் தேர் இஸ் ஃபர்தர் டவுன்ஃபால் ஐ வில் கிராஜுவலி அக்யூமுலேட். கேபிஐடி சுற்றி நிறைய நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் மீ சம் டைம் டு பில்ட் அ டீசன்ட் பொசிஷன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் நல்லா இருந்தது. நான் வாங்கின அடுத்த நாளே கிட்டத்தட்ட 6-7% மேலே ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ கூட ஐ திங்க் ஐம் சம்வேர் அரௌண்ட் 7% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் கேபிஐடி டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக விழுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். விழலைன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். பட் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ வில் அக்யூமுலேட் மோர் ஷேர்ஸ். ஐஎக்ஸ், சிஎம்எஸ் அண்ட் ஆப்டெஸ் பற்றி நான் எப்போவுமே ஒன்றா தான் பேசியிருக்கேன். இது மூணுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம் ஃப்ரேமில் பிக் பண்ண ஸ்டாக் தான். ஐஎக்ஸ் மட்டும் நான் வாங்கினதுலேருந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்ததுலேருந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்கல. பட் ஆப்டெஸ் அண்ட் சிஎம்எஸ் நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 20% மேலே விழுந்திருக்கு. 2 கம்பெனியுமே எனக்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சிஎம்எஸ் பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இஸ் ஹெவிலி இன்வெஸ்டிங் இன்டு சிஎம்எஸ். நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற இன்வெஸ்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கே தவிர அதனால மட்டும் நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணல. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட க்ரோத் ஸ்டோரியும் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்லேயும் மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் இருக்குது. அவங்க ரீசனாக 7 lakh rupees கீழே எந்த லோன்ஸும் கொடுக்க மாட்டாங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல சைனாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இந்த கம்பெனியாக இருக்கும். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸை காட்ட இருக்கும். மார்க்கெட் வில் ஸ்டில் பி ஸ்கெப்டிக்கல். கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஐஎக்ஸோட நேரட்டிவில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதை பற்றி பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அதை பற்றி பேசி யூஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் இந்த 7 கம்பெனியில் தான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இது தவிர என்னோட எஸ்ஐபிஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நான் டெய்லி ஐடிபிஸை வாங்குறதா இருக்கட்டும், ஃபார்மா பேஸ்கெட்டை வாங்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபார்மா பேஸ்கெட்டில் மட்டும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோட டோட்டல் எஸ்ஐபியை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். அதை இந்த கம்பெனிஸ்லையோ இல்லைனா வந்து ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்லையோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஐ ஹேவன் டிசைடட் எனிதிங் yet. அதை பண்ணனா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். 3 பேங்க்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். கோல்டு பற்றின என்னோட கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். மதுசூதன் கேலா கோல்டு பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீக் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.